உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அன்பான மெய்யன்பர்களே, சென்ற வாரத்திலே பசுபதி நாயனாருடைய கதைகளை எல்லாம் கேட்டோம். இந்த வாரத்திலே நந்தனார் நாயனார். அதே நேரத்தில் அவருக்கு ஒரு பேர் இருக்கு, திருநாளை போவார் நாயனார். கதையிலே நந்தனார் கதைன்னா தான் தெரியும், ஆனால் அவருக்கு திருநாளை போவார் நாயனார் என்று சொல்லுவார்கள். அதுக்கு ஏன் காரணம்னா, சிதம்பரத்திற்கு பலமுறை செல்ல முயற்சி செய்தார். ஏதோ காரணம் முடியாது, சரி நாளை போகலாம், இப்படியே பலமுறை சொன்னதுனாலே அவருக்கு திருநாளை போவார் நாயனார் என்று பெயர் வந்தது. அப்படிப்பட்ட கதை இன்ற தினம் பார்க்க போகிறோம். நந்தனார் கதை என்றால் அநேகருக்கு தெரியும், கண்ணப்பர் கதை மாதிரி. அதனால் அவருடைய கதையை இப்பொழுது பார்ப்போம். சோழவள நாட்டிலே ஒரு பகுதியிலே கொள்ளிடம் நதி பாய்ந்து செல்கின்றது. அந்த நதி தன்னுடைய அலைக்கரங்களால் செழுமணிகளை அள்ளி வீசி அள்ளித் தருகிறது. அவற்றை இருமருங்கிலும் தாமரை மலர்கள் கை நீட்டி வாங்குகின்றது. இப்படி பலவிதமான சிறப்புகளை அந்த பகுதிக்கு சொல்லலாம். அந்த பகுதியை மேற்கநாடு என்று வழங்கப்படுகிறது. அந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா பெரிய சோலை, மாமரங்கள், பலாமரங்கள், பல்வேறு மரங்களை கொண்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு நகரமாக, ஒரு சிற்றூராக திகழ்கின்றது. அந்த நாட்டிலே ஆதனூர் எனும் ஒரு சிற்றீர் இருந்தது. அவ்வூரிலே எருதுகளை பூட்டி வயலை உழுவார்கள். பல்வேறு சோலைகளை கொண்ட சிறப்பான ஊரிலே பறைக்கொட்டும், அந்த பறைக்கொட்டின் தாளத்திற்கு ஏற்ற ஆடிப்பாடி மகிழ்வார்கள். புலையர் கிராமம் என்று சொல்வார்கள், பறையர்கள் என்று சொல்வார்கள். அதற்கு பின்னாலே மகாத்மா காந்திஜி ஹரிஜனங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னாடி ஆதிர் திராவிடர் என்று இப்போ சொல்கிறார். என்றாலும் கூட அந்த தொழில் என்பது பறை, அந்த பறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கோயிலில் பார்த்திங்கன்னா தாரை தம்பட்டம் கொங்கு. அந்த தாரை தம்பட்டம் கொங்கு சாதாரணமாக கிடையாது. சில முக்கியமான கிராம கோயிலில், பெரிய கோயிலில் பார்த்தா அந்த தாரை தம்பட்டத்திலே அந்த கொங்கு வாசிப்பதிலே இவ்வளோ விஷயம் இருக்கா என்று, எப்படி சங்கீதத்தில் நிறைய ராகங்கள் தாளங்கள் இருக்கிற மாதிரி அந்த பறை கொட்டுவதிலே, கொங்கு ஊதுவதிலே, வாசிப்பதிலே அப்படிப்பட்ட தாளங்கள், ஆடல் பாடல் அப்படிலாம் இருக்கும். இப்படி ஆடல் பாடி மகிழ்ந்து கொண்டாடியவர் நந்தனார் என்கின்ற ஒரு பறை கொட்டுபவர். அவர் பறை கொட்டுபவராக இருந்தாலும் கூட சிவபெருமான் மீது ஒரு அளவு கடந்த அதீதமான ஒரு பக்தி, சிவபெருமான் மேல் பற்றுக்கோடு என்று சொல்வார்கள், அப்படி ஒரு பக்தி. அப்போ அவர் என்ன செய்வார்னா, ஒவ்வொரு சிவாலயங்களுக்கே செல்வார். இவருடைய சமூகத்தின் முறைப்படி அவர் அந்த காலத்து முறை, கோவிலுக்கு உள்ளே செல்ல முடியாது. ஆனால் கோயிலுக்கு வெளியே எங்கெல்லாம் சிவபெருமான் இருக்கிறாரோ அங்கெல்லாம் சென்று ஆடிப்பாடி கொண்டாடுவார். சிறப்பானதொரு கலைஞர். எப்படி பாடுவார் தெரியுமா? என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா,
பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, சொற்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொற்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா. இந்த பாட்டு நிறைய நேரம் பாட முடியும். அப்படியே ராகத்தை மாற்றி மாற்றி பாடுவார், தாளத்தை மாற்றி மாற்றி கர்நாடக சங்கீதம் போன்று பாடுவார். அப்படிப்பட்ட ஆடல் பாடலோடு ஒவ்வொரு கோயிலாக சிவாலயத்துக்கு போய் பாடிக்கொண்டே இருப்பார். அது மட்டுமல்ல, அந்த தாரை தம்பட்டத்திற்கு தேவையான அந்த தோலெல்லாம் தம்பட்டம் செய்வதற்காக, தப்பை செய்வதற்காக அந்த தோலெல்லாம் வாங்கி அதற்கான பெல்ட்டுன்னு சொல்வார்கள், வார். இந்த வாரையும் தோலையும் எல்லாருக்கும் கொடுப்பார். மட்டுமல்ல, தயார் செய்து கொடுப்பார். அது மட்டுமல்ல, வாசிக்கின்ற அந்த கொங்கு, அந்த கொங்கை கூட அவர் தயார் செய்து கொடுப்பார். அது மட்டுமல்லாமல் சிவன் கோயிலில் அர்ச்சனை செய்வதற்கு கோரோஜனை, இந்த கோரோஜனை கொடுப்பார். இப்படி சிவனுக்காக இன்னும் பல்வேறு வகையில் அவர் தொண்டு செய்து கொண்டே இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தொண்டர், மிக சிறப்பான வகையிலே நந்தனார் அவர்கள். அவ்வூரிலே பறைத்தொழிலுக்கென, அந்த தொழிலாளர்களுக்கென விடப்பட்ட இந்த மானிய நிலங்கள், அந்த மானிய நிலங்கள் அவருடைய வாழ்க்கைக்கு, உணவுக்கு அந்த நிலம் பயன்பட்டது, அந்த பயிர்களெல்லாம் பயன்பட்டது. அது தவிர அவர் பிறந்து உணர்வு பெற்ற முதலேயே பிறைசூடிய பெருமானுக்கு பக்திபூர்வமாக தியானம் செய்ய தொடங்கிறார். ஆடுவது, பாடுவது, கொண்டாடுவது. சுதந்திர போராட்டத்தில் கூட பாட்டு வரும், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டு. இப்படி இவர் ஆடிக்கொண்டே இருப்பார், பாடிக்கொண்டே இருப்பார், பறையடித்து கொண்டே இருப்பார். சிந்தையிலே சிவத்தை தவிர வேறு எதையுமே நினைக்க மாட்டார். அப்படிப்பட்ட நந்தனார் நாயனார். அது மட்டுமல்ல, நந்தனார் நாயனார் வீணைக்கும் யாழுக்கும் கூட அந்த இசை கருவிக்கு தேவையான நரம்புகள் தயாரித்து கொடுத்து பல்வேறு வகையிலே சிவனுக்காக, சிவனடியார்களுக்காக பக்திபூர்வமாக அவர் செய்து கொண்டே வந்தார். ஒரு நேரத்தில் திருப்புன்கூர், அந்த திருப்புன்கூர் சிவநாதர் சிவபெருமானுடைய ஆலயத்திலே ஒன்று நின்று ஒரு தியானம் செய்கிறார். அடியேன் நம்முடைய குலத்திலே, இந்த குறிப்பிட்ட குலத்திலே நான் பிறந்தேன். அது அந்த காலத்துடைய முறை. அந்த குலத்திலே நான் பிறந்ததினாலே இறைவனை நான் நேரிலே தரிசிக்க முடியவில்லை. வாசலிலிருந்து வணங்குகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்று ஆடிப்பாடி தியானம் செய்கிறார். அதே நேரத்தில் திருப்புன்கூரில் இருக்கின்ற சிவபெருமான், அந்த சிவபெருமான் அந்த மூலவருக்கு எதிர்க்கே பார்த்தால் நந்தியம் பெருமாள் இருப்பார். இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பார்த்தா சிவனுக்கு நேரெதிர்க்க நந்தி. சிவன் எந்த அளவுக்கு பெரியவரோ அந்த அளவுக்கு பெரிய நந்தி. அப்படிப்பட்ட நந்தி தேவரை சிவபெருமான் விலக வைக்கிறார். விலக வைத்து நந்தனாருக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்தவுடனே அவர் வாசல்லேருந்து அந்த மிக சிறப்பானதொரு சிவபெருமானுடைய திருமேனியை கண்டு ரசித்து மிக சிறப்பானவளை, சொற்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொற்பனமோ எந்தன் அப்பன் திருமருள், சொற்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே என்று எப்போ பார்த்தாலும் ஆடுவது, பாடுவது, கொண்டாடுவது. இதுதான் நந்தனார். திருநாளை போவார் நாயனார்.
இப்படி அந்த தெய்வீக இந்த சிவபெருமானுடைய திருமேனி தரிசித்த பிறகு அவர் வாயார புகழுகின்றார். என்ன, கண்டேன் கண்டேன் காணாததை கண்டேன் என்று அப்பர் பெருமான் கூறியது போன்று அவருடைய நிலையிலிருந்து அவர் அந்த நிலைக்கு வந்தார். ஆகவே அப்படிப்பட்ட சிறப்பானதொரு சேவைகள் எல்லாம் சாதனைகள் எல்லாம் நந்தனார் நாயனார் செய்தார். அதே நேரத்தில் நந்தனாருக்கு சிதம்பரம் நடராஜ பெருமானை இந்த காட்சி கண்ட பிறகு நேரிலே தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் வந்துவிட்டது. ஆனால் அவருடைய ஊரிலிருந்து அப்படியே தியானம் செய்து கொண்டே ஆடிப்பாடி மகிழ்ந்து கொண்டே சிதம்பரத்தை வருகின்றார். சிதம்பர நகர எல்லையை வந்தவுடனே சாஷ்டாங்கமாக வணங்கி மகிழ்கிறார். அப்போது படிப்படியாக அந்த நடராஜ பெருமானுடைய ஆலயத்திற்கு முன்பு அந்த எல்லைக்கு செல்கிறார். சென்றவுடனே நினைக்கின்றார், நான் இருக்கின்ற குலத்தின் காரணமாக என்னால் உங்களை தரிசிக்க முடியவில்லை என்று மனமுவர்ந்து தியானம் பண்ணுறார். முதல்ல பாடின மாதிரி பாடுறார். அப்போது பாடுறப்போ மறுபடியும் பாடுறார் பாருங்கள். கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆடிய பாதனே அம்பலவானனே, நீ ஆண்ட கருணையை ஏழை அறிவேனோ, நீ ஆண்ட கருணையை ஏழை அறிவேனோ, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா என்று பாடிக்கொண்டே பாடுறது வாயால், மனது முழுக்க தில்லை நடராஜர் மேலே தான் இருக்குது. இதெல்லாம் கவனித்த சிவபெருமான் எப்போவுமே வேண்டுவர்க்கு வேண்டுவென வழங்குபவர் நடராஜ பெருமான், சிவபெருமான், ஆடவல்லான், ஆனந்த கூத்தன். அப்படிப்பட்ட சிவபெருமான் நந்தனாருடைய கனவிலே தோன்றுகிறார். நந்தனாரே, உன்னுடைய விருப்பப்படி வேதியர்களை விட்டு நான் ஒரு வேள்வியை மூட்டச் சொல்கிறேன். அந்த வேள்வியிலே மூழ்கி தில்லைவாழ் அந்தணர் வடிவமாக நீ பெறுவாயாக என்று கனவிலே சொல்லி, அதே போன்று வேதியர்களிடமும் தனித்தனியாக சிவபெருமான் கனவிலே சொல்கிறார். அதன்படி அந்தணர்கள் வேள்வி மூட்டுகின்றார்கள். அந்த வேள்வியிலே மூழ்கின்றார். என்ன ஆச்சரியம் பாருங்கள். மூழ்கி எழுந்தவுடனே தில்லைவாழ் அந்தணர் போன்று, அந்தணராகவே போன்று அல்ல, அப்படியே நெத்தியிலே அப்படியே விபூதி பட்டை, கழுத்திலே சிறப்பானது பூநூல், பஞ்சகட்சம். தில்லைவாழ் அந்தணர்கள் எப்படி இருப்பார் அதே தோற்றத்திலே அவர் அந்த வேள்வியிலிருந்து மேலே வர்றார். வந்தவுடனே தில்லைவாழ் அந்தணர்களோடு சேர்ந்து அவர் சிவகதி அடைகிறார். சிவகதி அடைவனால் சிவபெருமானுடைய நிழலை அவர் சென்றடைகிறார். ஆடிப்பாடி கொண்டாடி சிறப்பான வகையிலே திருநாளை போவார் நாயன்மார். நந்தனார் நாயனார் மிக சிறப்பானதொரு ஆனந்தமயமாக ஆனந்த கூத்தாடி ஆடிப்பாடி கொண்டாடி சிவலோகத்தை அடைகிறார். இந்த அளவிலே நந்தனார் நாயனாருடைய கதையை முடிக்கின்றேன். வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வாரத்திலே மீண்டும் ஒரு சிவனுடைய அடியாருடைய அந்த கதையிலே சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.